ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்ந்தீரும் உறவுகள் அனைவருக்கும் இன்றைய நாள் இனிய நாளாக அமைந்திட எங்களுடைய வாழ்த்துக்கள். நம்மளோட சேனலில் வழங்கக்கூடிய இலவச வரன் பதிவுகள் மூலம் உங்களது இல்லற வாழ்க்கை இனிதாக மாறிட எங்களுடைய வாழ்த்துக்கள். வாங்க இன்றைய இலவச வரன்களை பார்ப்போம். பெயர் சங்கீதா, வயது 38 வயது ஆகுதுங்க. ராசி கடக ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இவங்க இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு MCA முடிச்சிருக்காங்க. இவங்க ஐடி கம்பெனியில் வேலை பார்த்துட்ருக்காங்க. இவங்களோட திருமண நிலையில பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு 2ஆம் மனம் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க சென்னையில் வசிக்கிறாங்க. இவங்களுக்கு ஏற்கனவே திருமணம் ஆயிடுச்சுங்க. திருமணமாகி கருத்து வேறுபாடுனால பிரிஞ்சே இருந்தவங்க இப்போ விவாகரத்தும் பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுடைய ஃபஸ்ட்டு கணவர் வேறொரு பெண்ணை திருமணம் பண்ணிக்கிட்டதுனால இவங்க வேணான்னு விவாகரத்து பண்ணிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ வரக்கூடியவர் எந்த ஜாதியாக இருந்தாலும் பரவாயில்லைங்க, நல்ல குணமானவராக இருக்கணும், ஓரளவு நடுத்தர குடும்பமாவது இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஆனால் ஜாப் மட்டும் தன்னை போலவே ஒரு டிகிரி முடித்து நல்ல ஒரு ஐடி இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஃபீல்டில் இருக்கணும் அப்படின்னு இவங்க எதிர்பார்க்குறாங்க. இவங்க மாதம் ஒரு 70,000 சம்பாதிக்கிறதுனால வரக்கூடியவரும் ஒரு 50,000 சம்பாதிக்கிறவராக வேணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருக்காங்க. இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அக்கா ஒரு தங்கைங்க. ஸோ எல்லாருக்கும் திருமணம் ஆயிடுச்சு. இவங்களுடைய அக்கா கவர்மெண்ட் ஜாபில் இருக்காங்க. தங்கை டாக்டராக இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இவங்களுக்கு வரக்கூடியவரும் நல்ல ஒரு ஜாபில் இருக்கணும்னு எதிர்பார்க்குறாங்க. ஸோ அதனால் ஆனால் வரக்கூடியவருக்கு திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா இவங்களுக்கு குழந்தைங்களாம் எதுவும் இல்லைங்க. அதனால் வரக்கூடியவருக்கும் குழந்தைங்க இல்லாமல் இருந்தால் பெட்டராக இருக்கும்னு எதிர்பார்க்குறாங்க. இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். அடுத்த வரன் பெயர் பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா, வயது 41 வயது ஆகுதுங்க. ராசி மீன ராசிங்க. ஜாதின்னு பார்த்தீங்கன்னா இந்துல வன்னியர் சமுதாயத்தை சார்ந்தவங்க. படிப்பு 12ஆம் வகுப்பு முடிச்சிருக்காங்க. இவங்க துணிக்கடை சின்னதாக வச்சு நடத்திட்டு வராங்க. இவங்களோட திருமண நிலைன்னு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு செகண்ட் மேரேஜ் தாங்க. ஸோ வரக்கூடியவருக்கு ஃபஸ்ட்டாக இருந்தாலும் ஓகே, செகண்டாக இருந்தாலும் ஓகேன்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய முகவரின்னு பார்த்தீங்கன்னா இவங்க திருப்பூரில் வசிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணமாகி குறுகிய காலத்திலே விவாகரத்தும் ஆயிடுச்சுங்க. இவங்களுடைய கணவர் இவங்களுடைய சொந்தத்திலேயே வேறொரு பெண்ணை அஃபேரில் இருந்து திருமணம் பண்ணிக்கிட்டு தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் அவங்க வேணான்னு திருமணம் இவங்க விவாகரத்து பண்ணிட்டாங்க. இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. பையன் அவங்க அப்பாவோடையே போயிட்டுதாகவும் சொல்லியிருக்காங்க. பொண்ணு இவங்க கூட தாங்க இருக்காங்க. ஸோ அதனால் தனக்கும் தன்னுடைய பொண்ணுக்கும் நல்ல ஒரு துணையாக இருக்கிறவராக வேணும். ஜாதி எந்த ஜாதியாக இருந்தாலும் பிரச்சனை இல்லைங்க, நல்ல குணமானவராக வேணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இவங்க துணி ஓரளவு சின்ன கடையாக வச்சு இப்போ ஓரளவு டெவலப் பண்ணியிருக்கிறதுனால வரக்கூடியவருக்கு வேலை இல்லைனாலும் ஓகேங்க, இந்த துணிக்கடையே நானும் ரொம்ப பார்த்தோமா ஓகேவாக இருக்கும் அப்படின்னு மாதிரி சொல்லியிருக்காங்க. மணமகளுடைய அப்பா இல்லைங்க, அம்மா இவங்க கூட தாங்க இருக்காங்க. ஸோ இவங்களுக்கு திருமணம் ஆன பிறகு இவங்க கூட இருந்தாலும் ஓகே, இல்லை தனியாக இருந்தாலும் எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு இவங்களுடைய அம்மா சொல்லியிருக்காங்க. ஆனால் என்னோடய பொண்ணையும் பேத்தியும் மட்டும் நல்லபடியாக பார்த்துக்கிறவராக வேணும்னு கேட்டிருக்காங்க. மேலும் இவங்களுக்கு உடன் பிறந்தவங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு அண்ணா மட்டும்தாங்க. ஸோ இவங்களுடைய அண்ணாலாம் அப்பப்போ வந்துட்டு தான் போவாங்க, அவரெலாம் எதுவும் கண்டுக்க மாட்டாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த மணமகளை உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பரை தொடர்பு கொள்ளவும். இது போன்ற இலவசங்களை உடனுக்குடனே தெரிஞ்சுக்கிட்டா நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.